ஓம் சாய்ராம். கபர்டே டைரி 21/1/1912. சங்கிலி விமாயி கிளம்புதல். நான் அதிகாலையில் எழுந்திருந்து காக்கட் ஆகத்தியில் பங்கு கொண்டேன். பாலா ஷிம்பியை தவிர வழக்கமாக உள்ள அனைவரும் வந்திருந்தனர். ஆகத்திற்கு பின் சாயிபாபா அகப்பகைவர்களை கடுமையான வார்த்தைகளால் திட்டும் வழக்கத்தை மேற்கொண்டார். அவைகளை அப்பா கோடி, டெலின், வாமன் தாத்யா, இன்னோரன்ன பெயர் சொல்லி விழித்தார். நான் பரமாத்மத்தை பாபு சாஹிப் ஜோக் உபாசினி ராம மாருதியுடன் படித்தேன். சங்கிலியிலிருந்து வந்திருந்த பாபு சாஹிப் ஜோக்கின் விருந்தினர்கள் இந்த வகுப்பில் பங்கேற்றார்கள். அவருடைய பெயர் லிமாயி. சாயிபாபா மசூதியில் இருந்து வெளியே செல்வதையும் பின்னர் திரும்பி வருவதையும் நாங்கள் தரிசித்தோம். நாங்கள் மசூதியில் இருந்தபோது மாதவராவ் தேஷ்பாண்டே நகரிலிருந்து திரும்பி வந்தார். அவரிடம் தாத்தா சாஹிப் கராண்டிகரும் பரோடாவிலிருந்து ஒரு கணவானும் வந்திருந்தனர். கராண்டிகரை காண நான் மிகவும் வியப்படைந்தேன். ஒரு வழக்கு விஷயமாக அவர் நகருக்கு வந்திருப்பார் போல தோன்றுகிறது. மாதவராவ் தேஷ்பாண்டேயை அங்கு சந்தித்த பின் சாயிபாபாவை காண தீர்மானித்து வந்துள்ளார். நாங்கள் அங்கு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அவர் நகருக்கு மாலை 4:30 அளவில் திரும்பினார். லிமாயிக்களும் கிளம்பினர். முதலில் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் முடிவாக அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. சதாசிவராவ் தீக்ஷித்தும் கிளம்ப விரும்பினார். ஆனால் அடுத்த நாள் காலை அவருடைய குடும்பம், குழந்தைகள் மற்றும் ராம மாருதியுடன் கிளம்பும்படி கூறப்பட்டார். மாலை நேர உலாவின் போது நாங்கள் சாயிபாபாவை தரிசித்தோம். வாதாவில் மாலை ஆரத்திக்கு பிறகு தீக்ஷித்தின் ராமாயணம் வாசிக்கப்பட்டது. ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.